குட் மார்னிங் டு ஆல். நான் உங்கள் குட்டி பேர் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான விஷயம் என்னென்னா, கடைசியாக எப்போ நம்ம தேங்க் பண்ணோம், கடைசியாக எப்போ நம்ம சாரி சொன்னன்ற விஷயம் தான். எதுக்காக இதை ஃபோக்கஸ் பண்ணி நான் அதை பேசணும்னு ஆசைப்பட்றேன்னா, நிறைய பேர் இப்போலாம் தேர்ட் பர்சனுக்கு மட்டும்தான் சாரியும், தேர்ட் பர்சனுக்கு மட்டும்தான் வந்து தேங்க்குமே வந்து சொல்லணும்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து அப்பா செய்கிறது வந்து அவருடைய கடமையும் பொறுப்பாகவும் நினைக்கிறாங்க. அம்மா செய்கிறதையுமே வந்து அவங்களுடைய ரெகுலர் டியூட்டிஸ் கடமையும் பொறுப்பாகவும் நினைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு, நான் செஞ்சேன், என் ஃப்ரெண்டு எனக்கு செய்கிறான். ஸோ மற்றவங்களுமே வந்து தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன பேக் எடுத்து கொடுத்தாங்க, பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் தேங்க் பண்ணுறோம். ஆப்வியஸ்லி அன்னோன் பர்சன் வந்து சின்ன ஹெல்ப் பண்ணுறாங்க, தேங்க் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம் தான் அது. அந்த விஷயம் வந்து நல்ல விஷயம். ஒரு சில பேர் நம்ம இடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், சரியாமல் வந்து ஐம் சாரின்னு சொல்கிறோம். அவங்களுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை அவங்களும் இடிச்சிருந்தாங்க, அவங்களுமே சாரி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து நம்ம டே டு டே நம்ம கூட இருக்கவங்க, அப்பா அம்மா, நம்மளோட கூட பிறந்தவங்க யாருக்குமே நம்ம தேங்க் பண்ணணுன்ட்டு அந்த எண்ணமும் வந்து தேங்க் பண்ணணும். இல்லை நம்ம பண்ணிட்ட மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிவிட்டு சாரி சொல்லணுன்ற விஷயத்த வந்து யோசிக்கவே மாட்டேன்றோம். ஏன் இதனாலன்னா, அவங்க நம்ம கூடவே இருக்கிறதுனால அவங்களுடைய டியூட்டிஸுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். கிடையாது. ஸோ அவங்க நமக்காக பண்ணுற ஒரு விஷயமே வந்து நம்மளோட குரோத்துக்காக, நம்மளோட நலனுக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக தேங்க் பண்ணணும். நம்மளுடைய தவறை வந்து சுட்டி காட்டுறதுனால நம்ம வந்து கோவப்படுறோம். நம்ம கோவப்படுறதை பற்றி டாபிக் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் வந்து டைம் இருக்குது, நான் கண்டிப்பாக எடுக்கிறேன் நான். ஸோ நம்ம தப்பை சுட்டி காட்டுறதுனால நம்ம கோவம் அடைகிறோம். அந்த தப்புனால வர ப்ராப்ளத்தை வந்து நம்ம கூட இருக்கவங்களுக்கு தெரியுது. அதனால் வந்து அவங்க நமக்கு இன்சிஸ்ட் பண்ணி நம்ம வந்து சொல்கிறாங்க. நம்ம அதையுமே வந்து கேட்காம வந்து கோவப்பட்டுட்டு நம்ம பண்ணுறது தான் கரெக்டாக நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னிலேருந்து அந்த உறுதிமொழி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன விஷயம், இன்றைக்கி சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா வீட்டில் அம்மாவுக்கும் இல்லை ஒய்ஃப்க்குமே வந்து தேங்க் பண்ண கற்றுக்குங்க. அதேமாதிரி வந்து பசங்க ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, குழந்தைங்க, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க ஏதாவது வந்து தண்ணி எடுத்து கொடுத்தாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது வந்து பேனா எடுத்து கொடுத்தாங்க, உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா தேங்க் பண்ண கற்றுக்குங்க. அவங்களுக்குமே எஜுகேட் பண்ணுங்கள், சரிங்களா? அதேமாரி வந்து யாராவது உங்களுக்கு வந்து நீ பண்ணுறது தப்புன்னு சொன்னாங்கன்னா கொஞ்ச நேரம் ரிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிருக்கீங்க, மாற்றாமல் போகிறீங்க, அது அப்புறம் விஷயம். ஆனால் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு சின்னதாக தேங்க் பண்ணுங்கள். அதேமாரி வந்து நீங்கள் தப்புன்னு வந்தீங்கன்னா அதை சாரி சொல்லி அக்னாலேஜ் பண்ணுங்கள். ஸோ இதால் கிடைக்கிற பெரிய 2 விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு மோட்டிவேஷன்ஸ் இருக்கும். அதேமாரி வந்து உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ தேங்க் பண்ணாமல் நேற்று யார் உங்களுக்கு பெஸ்ட்டாக நல்லது பண்ணாங்களோ தேங்க் பண்ணுங்கள். அதேமாரி வந்து உங்களை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேங்க் பண்ணி ஐ எம் சாரின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, ஐம் சாரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுவோம். பாய் பாய்.